சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவு குறிப்புகள். பக்தி யோகம் பற்றி. கையில் கோல் ஒன்றை ஏந்தி நம்மை தண்டிக்க தயாராக இருக்கும் கடவுள் ஒருவர் இல்லாமல் நாம் நல்ல நெறியில் வாழ முடியாது என்பது துவைதிகளின் கருத்து. இது எப்படி? வண்டி இழுக்கின்ற குதிரை ஒன்று, சாட்டையடி ஒன்றினாலேயே நகரும் குதிரை ஒன்று நன்னெறி பற்றி சொற்பொழிவு செய்வதாக வைத்துக் கொள்வோம். அது மக்களை நெறி தவறியவர்கள் என்று சொல்லும். ஏன்? மனிதர்களுக்கு ஒழுங்காக சாட்டையடி கிடைக்காததே அவர்கள் நெறி தவறுவதற்கு காரணம் என்று அது கூறும். சாட்டையடி கிடைக்கும் என்ற பயம் ஒருவன் நெறி தவறும் வாய்ப்பையே அதிகமாக்கும். கடவுள் ஒருவர் உண்டு, அவர் எங்கும் நிறைந்தவர் என்று எல்லோருமே சொல்கிறீர்கள். கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். என்ன காண்கிறீர்கள்? எங்கும் நிறைந்தவர் என்ற சிந்தனை எழும்போது உங்களுக்கு தெரிந்த கடலோ நீலவானமோ பசுமையான புல்வெளியோ அவை போன்ற ஒன்றோ உங்கள் மனதில் தோன்றுகிறது. இதுதான் நேர்கிறது என்றால் எங்கும் நிறைந்த கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. உங்களை பொறுத்தவரையில் அதற்கு எந்த பொருளும் இல்லை. இது போன்றதுதான் கடவுளின் ஒவ்வொரு குணத்தை பற்றிய அறிவு. எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர் என்ற கருத்துக்களை பற்றி நமக்கு என்ன தெரியும்? எதுவும் இல்லை. அனுபூதியே மதம். எனவே கடவுளின் குணங்களை உள்ளபடி நீங்கள் அனுபவித்து அறிய முடிந்தால்தான் இறைவனை வழிபடுபவர்கள் என்று உங்களை சொல்ல முடியும். அதற்கு முன் உங்கள் வழிபாடு வெறும் எழுத்துக்கூட்டலை தவிர வேறு எதுவும் அல்ல. அனுபூதியின் ஆற்றலே மதம். கொள்கைகளையும் தத்துவங்களையும் ஒழுக்க நெறி நூல்களையும் மூளையில் நீங்கள் ஏராளமாக நிரப்பி இருக்கலாம். அது பெரிதல்ல. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எந்த அளவு அனுபூதி பெறுகிறீர்கள், அது ஒன்றே கருத்தில் கொள்ளப்படும். மாயை என்னும் திரை வழியாக நாம் காணும் தனிப்பரம்பொருளே உருவக் கடவுள். ஐம்புலன்களால் அவரை அறிய முற்படும்போது அவரை உருவக் கடவுளாகத்தான் காண முடியும். அதாவது ஆன்மா ஓர் அறியப்படும் பொருளாக இருக்க முடியாது. அறிபவன் எப்படி தன்னைத்தானே அறிவது? அதன் நிழலை அப்படி நாம் அழைக்க முடியுமானால் அதனை பார்க்கலாம். இந்த நிழலின் மிக உயர்ந்த தோற்றமே ஆன்மா தன்னையே அறியப்படுகின்ற பொருளாக்கிக் கொள்கின்ற முயற்சியின் உயர்ந்த விளைவே உருவக் கடவுள். ஆன்மா எப்போதுமே அறியும் பொருள். அதை அறியப்படும் பொருளாக காண்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நாம் ஜடப்பொருள் என்று அழைக்கின்ற இந்த பிரபஞ்சமும் மற்ற அனைத்தும் இந்த போராட்டத்தின் விளைவாக வந்தவையே. ஆனால் இவையெல்லாம் பலவீனமான முயற்சிகள். நமது ஆன்மாவை உருவக் கடவுளாக காண்பதே முயற்சியின் சிகரம். இந்த முயற்சியும் நமது சொந்த இயல்பை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியே. சாங்கிய தத்துவத்தின்படி பிரகிருத்தியே ஆன்மாவிற்காக இந்த அனுபவங்களை எல்லாம் உண்டாக்குகிறது. உண்மையான அனுபவம் பெறும்போது ஆன்மா சொந்த இயல்பை உணர்கிறது. அத்வைத வேதாந்தத்தின்படி ஆன்மா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள போராடுகிறது. நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு தானே எல்லாம், தன்னிலும் வேறாக ஒன்றும் இருக்க முடியாது என்ற உண்மை அதற்கு விளங்குகிறது. அதன் பிறகு அது தனது பற்றுகளை விட்டு முக்தி பெறுகிறது. இத்தகைய நிறைநிலை அடைந்தவன் உருவக்கடவுளின் இயல்பை பெறுகிறான். நானும் என் தந்தையும் ஒருவரே என்ற இயேசுவின் சொற்கள் இதையே தெரிவிக்கின்றன. தானும் பரபிரமமும் ஒன்று என்பதை அவன் உணர்கிறான். உருவக்கடவுளாக மலர்கிறான். ஆற்றல் மிகுந்த சக்கரவர்த்திகளும் சில வேளைகளில் பொம்மைகளுடன் விளையாடுவது போல் இவ்வுலகில் திருவிளையாடல் புரிகிறான். சில கற்பனைகள் மற்ற கற்பனைகளால் ஏற்படும் தலைகளை வெட்ட பயன்படுகின்றன. பிரபஞ்சமே ஒரு கற்பனை. ஒரு கற்பனை தொகுதி இன்னொரு கற்பனை தொகுதியின் குறைகளை நிரப்ப உதவும். இந்த பிரபஞ்சம் பாவமும் துயரமும் மரணமும் நிறைந்த இடம் என்று சொல்கின்ற கற்பனை தொகுதி பயங்கரமானது. நீ புண்ணியன், இறைவன் உண்டு, துயரமே இல்லை என்கின்ற கற்பனை தொகுதி நல்லது. இது மற்ற கற்பனை தலைகளை அறுத்தறிய உதவுகிறது. கற்பனை சங்கிலியின் எல்லா வளையங்களையும் தெறிக்க செய்கின்ற சக்தி வாய்ந்த உயர்ந்த கற்பனை
உருவ கடவுளை. இறைவா, இதை கவனித்துக்கொள், அதை எனக்கு கொடு, என்னுடைய சிறு பிரார்த்தனைக்காக எனக்கு தினமும் தேவையான அந்த பொருளை கொடு, பிரபோ என் தலைவலியை போக்கு என்றெல்லாம் வேண்டுவது பக்தி அல்ல. இது மதத்தின் மிக தாழ்ந்த நிலை, மிக தாழ்ந்த செயல். உடலையும் அதன் தேவைகளையும் திருப்திப்படுத்தவே ஒருவன் தன் மன ஆற்றல் முழுவதையும் உபயோகிப்பானால் அவனுக்கும் மிருகத்திற்கும் என்ன வேறுபாடு? பக்தி உயர்ந்தது, சொர்க்க ஆசையை விட உயர்ந்தது. சொர்க்கம் என்றால் போகம் நிறைந்த இடம் என்பதுதான். அது எப்படி இறைவனாக முடியும்? முட்டாள்கள்தான் புலனின்பங்களை நாடி ஓடுகிறார்கள். புலனின்பங்களில் உழல்வது எளிது. உண்பது, உறங்குவது என்ற பழைய பாதையிலேயே செல்வது எளிது. நவீன தத்துவவாதிகளின் கருத்து என்ன? புலன்களின் திருப்திக்கு காரணமான கருத்துக்களை கூறி அதற்கு மதம் என்ற முத்திரை குத்துவதுதான். இது ஆபத்தானது. புலன் வழி செல்லும் வாழ்வில் மரணம்தான் இருக்கிறது. ஆன்ம நிலையில் நிலை பெற்று வாழ்வதே வாழ்க்கை. வேறு எந்தவிதமான வாழ்க்கையும் மரணமே. வாழ்க்கை முழுவதுமே ஓர் உடற்பயிற்சி கூடம் எனலாம். உண்மையான வாழ்வை அனுபவிக்க வேண்டுமானால் இதை கடந்து அப்பால் செல்ல வேண்டும். தீண்டாமையே உங்கள் மதமாகவும் சோற்றுப்பானையே உங்கள் தெய்வமாகவும் இருக்கும் வரை உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி கிடையாது. மதங்களிடையில் காணப்படும் சிறு சிறு வேற்றுமைகள் எல்லாம் வெறும் சொற்போர்களை, முட்டாள்தனமே. ஒவ்வொருவரும் இது என் சொந்த கருத்து என்று நினைக்கின்றனர். தங்கள் விருப்பப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். இவ்வாறுதான் போராட்டங்கள் உண்டாகின்றன. நாம் ஒருவரை விமர்சிக்கும் போது நமது வாழ்க்கையின் மிக சிறந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதை அவரது வாழ்க்கையின் மிக மோசமான பகுதியுடன் ஒப்பிடுகிறோம். இந்த முட்டாள்தனத்தாலேயே பிறரை மதிப்பிடுவதில் தவறு செய்கிறோம். கொள்கை வெறியாலும் குருட்டு பிடிவாதத்தாலும் ஒரு மதத்தை மிக விரைவில் பரப்பிவிடலாம், அதில் சந்தேகமில்லை. ஆனால் எந்த மதம் ஒருவனது கருத்துக்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவனை உயர்ந்த நெறிக்கு செலுத்துகிறதோ அந்த மதம்தான் உறுதியான அடிப்படையில் நிலை பெற்றதாகும். இந்த பாதை மெதுவானதாக இருந்தாலும் தவறில்லை. முதலில் நாட்டை, அதாவது இந்தியாவை ஆன்மீக கருத்துக்களால் நிரப்புங்கள். மற்ற கருத்துக்கள் தாமே அவற்றை பின்தொடரும். ஆன்மீகமும் ஆன்மீக அறிவும் மிகப்பெரிய பரிசு. ஏனெனில் இது பிறவி தொடரிலிருந்து விடுவிக்கிறது. உலக அறிவை அளிப்பது அடுத்த படியாகும். ஏனெனில் இது ஆன்மீக அறிவு பெற ஒரு கருவியாக அமைகிறது. அடுத்த புண்ணியம் உயிரை காப்பது. அடுத்த பெரும் புண்ணியம் அன்னதானம். ஆன்ம அனுபவம் பெறுவதற்கான சாதனைகளால் உடலே அழிந்துவிடும் என்றாலும் அழியட்டும். அதனால் என்ன? இடைவிடாத சத்சங்கத்தின் மூலம் உரிய காலத்தில் அனுபூதி பெறலாம். புகைப்பிடிக்கும் சாதாரண மண்குழாய் தயாரித்து கொடுப்பது பல்லாயிரம் தியானங்களை விட உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்கின்ற நிலை மனிதனுக்கு ஒரு நாள் வரவே செய்யும். மண்குழாயை சரியாக செய்ய வல்லவனால் தியானத்தையும் முறையாக செய்ய முடியும். மிகவும் பக்குவமுற்ற மறைந்த முன்னோர்களே தேவர்கள். நாம் இவர்களிடமிருந்து உதவி பெறலாம். எல்லோரும் ஆச்சாரியர்கள் ஆகிவிட முடியாது. ஆனால் பலர் முக்தர்களாக முடியும். முக்தனுக்கு உலகமே ஒரு கனவு போல் தோன்றுகிறது. ஆச்சாரியர்கள் 2 நிலைகளுக்கு நடுவில் நிற்க வேண்டியிருக்கிறது. பிரபஞ்சம் உண்மை என்ற அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். இல்லையானால் அவர் ஏன் உபதேசம் செய்ய வேண்டும்? அதே வேளையில் உலகம் ஒரு கனவு என்ற அனுபவம் அவருக்கு இல்லை என்றால் அவருக்கும் சாதாரண மனிதனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் போய்விடும். அத்தகையவர் எதை உபதேசம் செய்வார்? குரு தன் சீடர்களின் பாவ மூட்டையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சக்தி மிகுந்த ஆச்சாரியர்களின் உடலும் பல நோய்களுக்கு உள்ளாவதற்கு இதுவே காரணம். அவர் குறை உடையவரானால் இந்த பாவங்கள் அவரது மனத்தையும் பாதிக்கும். அவர் வீழ்ச்சியடைகிறார். ஆகவே ஆச்சாரியராக இருப்பது மிகவும் கடினம். ஆச்சாரியராக இருப்பதை விட ஜீவன் முக்தனாவது எளிது. உலகம் ஒரு கனவு என்ற அனுபவத்தில் இருப்பதால் ஜீவன் முக்தனுக்கு பிரபஞ்சத்தை பற்றிய கவலையே இல்லை. ஆச்சாரியரோ
உலகம் கனவு என்று அறிந்திருந்தாலும் அதை உண்மை என்றே எண்ணி அதில் வாழ்ந்து அதில் செயல்பட வேண்டியிருக்கிறது. எல்லோரும் ஆச்சாரியர்கள் ஆவது என்பது முடியாத ஒன்று. யார் மூலமாக தெய்வ சக்தி செயலாற்றுகிறதோ அவரே ஆச்சாரியராக முடியும். ஆச்சாரியராகும் ஒருவரது உடலுக்கும் மற்றவர்களின் உடலுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. இந்த உடலை குறைவற்ற நிலையில் வைத்திருக்க வழிகாட்டும் சாஸ்திரம் ஒன்று உண்டு. இவர்களுடைய உடல் மிகவும் நுட்பமான ஓர் எந்திரம். சிறு செயலும் இதை மிகவும் பாதித்துவிடும். துன்பமும் சரி இன்பமும் சரி இந்த உடலை அளவுக்கு மீறி பாதிக்கும். இவர் அசாதாரணமானவர். எந்த வாழ்க்கையின் நிலையிலும் அகமனிதனே வெற்றி பெறுகிறான். இந்த ஆளுமைதான் வெற்றியின் ரகசியம். நதியாவில் தோன்றிய பகவான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரிடம் காணப்பட்டது போன்ற உணர்ச்சி பெருக்கு வேறு எங்கும் யாரிடமும் தோன்றியதே இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு சக்தி. அவருடைய உபதேசம் இது என்றோ அது என்றோ நினைக்கக்கூடாது. இன்றும் உலகிலிருந்து தமது சீடர்கள் மூலம் செயல்புரிந்து வருகின்ற ஒரு சக்தி அவர். தமது கருத்துக்கள் மூலம் அவர் வளர்வதை நான் கண்டேன். இன்றும் அவை வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஜீவன் முக்தராகவும் இருந்தார், ஆச்சாரியராகவும் இருந்தார்.